எல்சிஎம் இருக்கு. ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ப்ரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துட்டா நம்பர் 3 வந்து 1 டேபிளில் போகும், அப்புறம் 3 டேபிளில் தான் போகும், வேற எந்த டேபிள்லையும் போகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் யாருன்னு கேட்டால் 2 தான். ஸோ ப்ரைம் நம்பருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஒன்று நீங்கள் ஓனாகவே அந்த லிஸ்ட்டை மேக் பண்ணலாம். 1 to 50க்குள்ளே நீங்கள் செக் பண்ணணும். 1 வந்து ப்ரைம் நம்பரா, 2 ப்ரைம் நம்பரா, 3 ப்ரைம் நம்பரா, 4 5 அப்படின்னு ஒன்றா நீங்கள் செக் பண்ணி அந்த லிஸ்ட்டை நீங்களே மேக் பண்ணலாம். இல்லைன்னா எப்போவுமே லைக் 1 to 50க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை கொஞ்சம் ப்ரைம் நம்பரை கூகுள் பண்ணி அதை படித்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எதுக்கு இது நீங்கள் ஓனாகவும் ட்ரை பண்ணலாம். அண்ட் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போவாவது எங்கேயாவது கொஷின்ஸ் கேட்பாங்க ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ண. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ணுறதுக்கு பைஹார்ட்டடாக இருந்தால் இல்லை மெமரியில் இருந்தால் அது நீங்கள் சீக்கிரமாக எழுதிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ சர்க்கிள் த ப்ரைம் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட் பில்லோ. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் ப்ரைம் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அதை சர்க்கிள் பண்ணணும். ஸோ எந்த நம்பர் வந்து 1 அப்புறம் அந்த டேபிள்லேயே போகுது, சேம் நம்பர் இட் செல்ஃப் அப்படி போகுது, அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர். கோ ப்ரைம் நம்பர்னா 2 நம்பர் விச் ஹேவ் ஒன்லி 1 ஆஸ் அ காமன் ஃபேக்டர். இப்போது அதுக்கு கோ ப்ரைம்னு சொல்லலாம், ரிலேட்டிவ் ப்ரைம் சொல்லலாம், இல்லை மியூச்சுவலி ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 and 21 கொடுத்துருக்காங்கன்னா கோ ப்ரைம் சொல்கிறாங்க. அப்படின்னா இதோட டிவைசர்ஸ் பாருங்கள், 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 5 டேபிளில், 10 டேபிளில். அண்ட் இதோடது 1 3 7 21 போகும். இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு நடுவில் காமனாக இருக்கிறதுக்கு பார்த்தா வெறும் 1. ஸோ அதனால தான் இவங்களை வந்து கோ ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் கோ ப்ரைம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Verify that any two consecutive natural numbers are co-prime numbers. Natural numbers வந்து 1 2 3 4 அப்படி போயிட்டு இருக்கும். அண்ட் கான்சிகேட்டிவ்னா பக்கத்தில் இருக்க நம்பர். இப்போ 1 பக்கத்தில் 2, 2 பக்கத்தில் 3 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் 2 கான்சிகேட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து கோப்ரைம் நம்பராக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பர் இருக்குன்னா அது வந்து கான்சிகேட்டிவ் நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1ம் இங்கே 2 இருந்தால் இவங்க 2 பேருமே கோப்ரைமா அப்படின்றத செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 2ம் 3 இருந்தால் இவங்க 2 பேரும் கோப்ரைமா அந்த மாதிரி செக் பண்ண சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். அண்ட் ட்வின் ப்ரைம் நம்பர்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா லைக் சப்ராக்ட் பண்ணணும்னா ஆன்சர் வந்து 2ம் கிடைச்சா அதுக்கு வந்து ட்வின் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ராக்டிஸ் செட் 10ல் which number is neither prime number nor a composite-னா ஆன்சர் வந்து 1 இருக்கும். அது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. எப்படி ப்ரைம் நம்பர்னா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, 1 டேபிளில் அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃபில் போகும். காம்போசிட்னா அதை தவிர்த்து இருக்கிற நம்பர்ஸ் வந்து எல்லாமே காம்போசிட். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பேர் ஆஃப் அ கோப்ரைம். லைக் நீங்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதில் இன்கேஸ் 1 மட்டும் காமனாக இருந்தால் அவங்க கோப்ரைம், ஒருவேளை 1க்கு அதிகமாக இருந்தால் அவங்க நாட் அ கோப்ரைம். லிஸ்ட் த ப்ரைம் நம்பர் ஃப்ரம் 25 to 100. 25 to 100 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்வின் ப்ரைம் நம்பரை கண்டுபிடிங்க 15லேருந்து 51லேருந்து 100 வரை. அண்ட் 5 பேர் ஆஃப் ட்வின் ப்ரைம் நம்பர் 1லேருந்து 50க்குள்ளே சொல்லுங்கள். விச் ஆர் த ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் நம்பரில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அண்டு ப்ரைம் நம்பர்லையும் பார்த்தா ஃபஸ்ட்டு 2 இருக்கும். ஸோ வந்து ஈவன் ப்ரைம் நம்பரும் அண்ட் ஈவன் நம்பர்ஸும் அப்படின்னு பார்த்தா அது 2 தான். Factorizing a number into a prime factor. Any composite numbers can written as a product of prime number. எது காம்போசிட் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டேன். ப்ரைம் நம்பர் தவிர்த்து இருக்கிறதெல்லாம் காம்போசிட். ஸோ அந்த காம்போசிட் நம்பர்ஸை வந்து நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாகவும் எழுதலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. Write the number 24 in the form of the product of its prime factor.
அந்த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹாரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த 24 இருக்குன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 2 டேபிளில் இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா 2 1s are 2, இந்த 4 வந்து 2 2s are 4. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஷன். ஓகேவா? அண்ட் இதோட ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 2 இருக்குது. இந்த 2 டேபிளில் 2 6 are 12 வரும். ஸோ இந்த இடத்துல 2 3s are 6ன்னு வரும். அப்புறம் 3 வந்து 3 1s are. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அது 2 into 2 into 2 into 3, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். அண்ட் இதை ஹரிசான்டல் வேல பண்ணணும்னா இதை இப்படி பிரிச்சுக்கலாம். அண்ட் இந்த 12 ஃபர்தராக 2 into 6ன்னு பிரிக்கிறாங்க. அண்ட் 6 ஃபர்தராக 2 into 6 3ன்னு பிரிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆர், இவங்களோட ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா 2 and 3. எந்த நம்பருக்கு? 24க்கு. ஸோ எது அதிகமாக இருக்குன்னா 2 3 அந்த மாதிரி. ரிமெம்பர் டு ரைட் அ கிவன் நம்பர் ஹேஸ் அ ப்ராடக்ட் of its prime number factor. It's to factorize into the prime. The given number has a product of its prime factor is a factorize into the prime. ஸோ வந்து என்னன்னா 24ங்கிறது காம்போசிட் நம்பர். அது அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இதை நம்ம ப்ரைம் நம்பரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரைம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுன்னா எனக்கு ஒரு காம்போசிட் நம்பர். அதுதான் அந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த 63 பார்த்தீங்கன்னா இதை 7/9ன்னு பிரித்து எழுதலாம். இந்த 7 வந்து 7 into 1, ஸோ அதனால் 7ஆகவே வச்சுருக்கேன். இந்த 9 வந்து ஃபர்தராக 3 into 3ன்னு பிரித்து எழுதலாம். ஸோ 63 வந்து 7 into 3 into 3ன்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மிச்சதையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் இன்ட்டு ப்ரைம். ஃபேக்டரைஸ் இன்ட்டு ப்ரைம் இதை வந்து ஃபேக்டர் மெத்தடு அண்ட் அதை வந்து ப்ரைமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்டரைஸ் இன்ட்டு ப்ரைமை வந்து இப்படி பண்ணலாம். இது வெர்டிக்கல் வே, இது ஹாரிசான்டல் வே. ஸோ ரெண்டு வேலையும் பண்ணுறது பெட்டர். ஒருவேளை எக்ஸாமில் ரெண்டு வேலேருந்து எதுவாவது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டு வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Find the arrangement, find the prime factor of 40. So vertical arrangements, horizontal, இதோட prime factor பாருங்க. ஸோ ஃபேக்டர்லேருந்து ப்ரைமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபேக்டரைஸ் சேம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான். ஃபெமிலியர் வித் HCF LCM இந்த மாதிரி நம்ம சொல்லி பழகிருப்போம். அண்டு பாசிட்டிவ் இன்டிஜரில் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் லேர்ன் சம்திங் மோர் அபவுட் தட். HCFO இல்லை GCD இது ரெண்டுமே வந்து given number is the greatest common divisor or factor. In each of the following example, write all the factor of the number and find the greatest common divisor. ஸோ இவங்க எடுத்துட்டு இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் எடுத்துட்டேன். இதில் வந்து ஈஸி வே டு ஃபைண்ட் HCF ஆஃப் அ நம்பர் பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசிங் ஆல் நம்பர்ஸ். ஃபைண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். HCFல வந்து 24 32 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணி பார்த்தானா எனக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கிது. இப்போ இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற இதை எடுங்க. இங்கேருந்து ஒரு 2 காமன் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 காமன், இந்த 2 காமன், இந்த 2 காமன் பண்ணிட்டோம். பண்ணி பார்த்தா அப்போ ஆன்சர் வந்து 2 into 2 into 2. அப்போது ஆன்சர் வந்து 8. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தா 8. ஸோ இந்த மாதிரி தான் HCF கண்டுபிடிக்கிறது. அண்ட் இப்போ 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருக்கு ஹரிசான்டல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் எனக்கு கிடைச்சது இது. அதில் வந்து இருக்கிற காமன் நம்பர்ஸ் பார்த்தேன்னா 3யும் 13 மட்டும்தான். ஸோ அதனால் 3 into 13 என்னது 39. ஸோ ஆன்சர் வந்து 39. அதுதான் HCF. இப்போ இதில் வந்து அதே தான் ஹரிசான்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டைரெக்டாகவே லைக் ஆன்சர் கிடைச்ச மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகே,
ஃபைனல் லாஸ்ட் ஸ்டெப்பை டைரெக்டாக எழுதிட்டாங்க. ஓகேவா? அப்போது அதுலேருந்து காமன் ஃபேக்டர்னு பார்த்தா no one except 1 is the common divisor. ஸோ இதோட காமன் டிவைசர்னு பார்த்தா 1 மட்டும்தான், வேறு எதுவும் நம்பரும் இல்லை. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா காமனாக இல்லாததுனால. ஸோ அப்போ இது வந்து அதே மாதிரி தான் ஹாரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்க காமன் டிவைசர்ஸை வந்து எடுத்துகிட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் இதை இன்னொரு வேல இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுக்கு பேர் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒன் கோவில் இப்போது இந்த 3 நம்பருமே இந்த 2 டேபிளில் போகும்னா இப்படியே நான் சால்வ் பண்ணிக்கலாம். அண்டு இது இங்கே போகுதுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3 டேபிளில் போகுதுனால சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் 5 1 3 வந்து அதாவது அந்த டேபிளில் போகும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற 2 × 2 × 3 எடுத்துட்டோம். இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 12 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து காமன் டிவைசர் ஆஃப் 36 and 60. ஓகேவா? அண்ட் ஒன் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் லைக் கொடுத்துருக்க ஏதோ ஒரு நம்பர் வந்து மிச்சம் இருக்க நம்பர் கூட டிவைட் ஆகுதுன்னா அந்த ஹெச்சிஎஃப் யாருன்னு பார்த்தா அந்த கொடுத்துருக்க நம்பர். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். அண்ட் இன்னொன்று வந்து ஒருவேளை நீங்கள் எடுக்க போகிற காமன் டிவைசரில் கொடுத்துருக்க நம்பரில் எதுவுமே காமனாக இல்லைன்னா 1 வந்து 1 தான் வந்து அதோட ஹெச்சிஎஃப். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போது ஏதாவது எனி கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னால் எப்படின்னா 2 4 6 8 இப்படி அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ். ஓகேவா? ஏதாவது எனி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர் உங்களை சால்வ் பண்ண கொடுத்துட்டு அதோட ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா அதோட ஹெச்சிஎஃப் எப்பவுமே 2ஆக தான் இருக்குமோ. அண்டு ஒருவேளை எனி 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 1 3 5 7 அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து எப்பவுமே 1ஆக இருக்குமா. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டிவிஷன் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ஹெச்சிஎஃப். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது மல்டிப்ளிகேஷன், இப்போ பண்ண போகிறது டிவிஷன். ஸோ 144 இங்கே இருக்குன்னா உள்ளே வந்து 252 எழுதுகிறேன். அண்ட் முன்னாடியெல்லாம் நம்ம கோஷன் எங்கே எழுதுவோம்னா மேலே எழுதுவோம். இப்போ வந்து சைடில் இந்த சைடில் எழுதுகிறோம், ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ 41 1s are வந்து சேம் லைக் அதே நம்பர் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து இது கிடைக்கும். இப்போ இது டிவைசராக இருக்குது. அண்டு இந்த டிவைசர் இது வந்து நியூ டிவைசர். இது வந்து ஓல்டு டிவைசர். ஓகேவா? ஸோ ஓல்டை வந்து நியூ கூட டிவைட் பண்ணுவோம். லைக் இது கூட டிவைட் பண்ணுறோம். இது பண்ணும்போது திரும்ப எனக்கு இப்போ இது நியூ கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு லாஸ்ட் ஓல்டாக இருந்தது இது. ஸோ இது கூட நான் இப்போ கிடச்சிருக்க டிவைசரை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 36. அது யாருன்னு பார்த்தா இந்த லாஸ்ட்டாக கிடச்சிருக்க டிவைசர். ஓகேவா? இந்த மெத்தடில் டிவைட் பண்ணலாம். இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாலே டிவைட் பண்ணுங்கன்னு அர்த்தம் தான். ஸோ அப்போ இந்த நம்பரை இது கூட டிவைட் பண்ணும்போது கோஷன் இது அண்ட் இது வந்து ரிமைண்டர். அண்ட் ரிமைண்டர் லாஸ்ட் இதோட ரிமைண்டர் தான் நெக்ஸ்ட் இதுக்கு டிவைசராக மாறும். ஓகேவா? இது வந்து நியூ டிவைசர், ஓல்டு வந்து உள்ளே வந்துடும், டிவிடெண்ட்டாக வந்துடும். அண்ட் இப்படி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம் லைக் ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும். அண்ட் கிடச்சிருக்க அந்த லாஸ்ட் ஹெச்சிஎஃப் இருக்குல்ல, அந்த நம்பர் 19. ஸோ இது வந்து 209 கூடயும் கீழே இருக்க டினாமினேட்டர் கூடயும் டிவைட் பண்ணும்போது கிடைக்க போகிற அந்த 11/13 தான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இப்படி மெத்தடில் சால்வ் பண்ணணும். இங்கே வெறும் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ டிவிஷன் மெத்தடில் ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணால் ஓகே. இது வந்து டிவிஷனும் பண்ணிவிட்டு அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கிடைச்சதுக்கப்புறம்
இந்த ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூடயும் டிவைட் ஆகி ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சம் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர் எடுத்ததுக்கப்புறம் இப்போது 2 வந்து இதில் வந்து 2 டைம்ஸ் வருது, இதில் வந்து 4 டைம்ஸ் வருது. இப்போ மேக்ஸிமம் எதுனா 4. அப்போ இதை எடுத்துக்கணும். ஸோ 4 2 எடுத்துட்டோம். இப்போ 3 இதில் வந்து 1 டைம் வருது, இந்த இடத்துலையும் 1 டைம் வருது. ஸோ 3 1 டைம் எடுத்தால் போதும். 5 இந்த இடத்துல 1 டைம் வருது, ஸோ 5 எழுதாச்சு. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இப்போ இதில் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டர் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 பார்த்தோன்னா இதில் ஒரு டைமும் இதில் 1 டைம், இதில் 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆன்சரில் வந்து 2 வந்து 1 டைம் வரும். அண்டு 3 வந்து இந்த இடத்துல 2 டைமும் இந்த இடத்துல 1 டைம் இருக்குது. இப்போ இது வந்து 3 பவர் 1, இது 3 பவர் 2. அப்போது எது அதிகம்னா 3 பவர் 2 அதிகம். ஸோ அதனால் இந்த 2 3 எடுத்திருப்பாங்க. இது வந்து 5 பவர் 1, இது வந்து 5 பவர் 2. அப்படின்னு பார்த்தா 5 பவர் 2 பெருசுன்றனால 5 இருக்கிற இந்த இதை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 3 பவர் 2 5 பவர் 2-ஐ மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேவா? இப்போது வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் சால்வ் பண்ணும்போது எங்கே லாஸ்ட்டில் வந்து 2 1 டேபிள் போகிற மாதிரி இருக்கோ அப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த 2வையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இதையும் அண்ட் கீழே நம்மளுக்கு ஆன்சர் மாதிரி கிடச்சிருக்க இந்த இதையும் எல்லாமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணினாதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யார் என்ன அந்த டேர்ம்ஸ் புரியும். லைக் ஒரு மேக்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை இது அது இது இப்படின்னு சொல்லாமல் அந்த டேர்ம்ஸ் புரிஞ்சு படிச்சிங்கன்னா புரியும். லைக் யார் என்ன, அவங்க நேம் என்ன, அவங்களை எப்படி கால் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே மேக்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் மாதிரி உட்காந்து ரீட் பண்ணுங்க ஈச் அண்ட் எவ்ரி திங். பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் புரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இப்போ எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பரில் ஃபேக்டர் எடுத்த உடனே ஹெச்சிஎஃப்னா இந்த சைடில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். எல்சிஎம்னா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த கடைசியாக இருக்கிற இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஹோலாக கிடைக்கும். அண்ட் இது ஒரு ஃபார்முலா, ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணுறது பண்ணினா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 கிவன் நம்பரோட ஆன்சர் வந்து இது. அண்ட் எப்போ நம்ம ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு சேமாக கிடைக்கும். தட் மீன் கொடுத்துருக்க 2 நம்பரையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அந்த மாதிரி எடுத்து பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 கிவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம்ன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஒரு ஃபார்முலா கைண்ட் ஆஃப். So we see that the product of number is equal to the product of their GCD and LCM. GCD and HCF same. Okay. Verify this statement for the following pairs. In the pairs இதை verify பண்ணி பாருங்க. ஸோ இது சால்வ் பண்ணும்போது இது வந்து இது மல்டிப்ளை பண்ண லைக் 15, இதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்க வந்து GCD வந்து இது HCF, LCM வந்து கீழே கொடுத்துருக்குது. இப்போ அந்த 2 இதையும் மல்டிப்ளை பண்ணினாலும் இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணினாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக கிடைக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இஸ் அதோட ஜிசிடி எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. இப்போது ஜிசிடி கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் கிவன் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். அதோட ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுக்கல. ஸோ இப்போ எல்சிஎம்மை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு, ஏன்னா அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஜிசிடியை வந்து நான் ஆர்ஹெச்எஸ் சைடில் கொண்டு போனால் இங்கே இருக்கிற மல்டிப்ளை 4 ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போகும்போது டிவைட் 4 மாறிடும். அண்ட் அதோட ஆன்சர் வந்து கடைசியில் இது கிடைக்கும். ஸோ
இது இங்கேருந்து எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஜம்ப் ஆச்சுன்னா எந்த சைன்னா இருந்தாலும் அது அப்படி மாறும். மல்டிப்ளை டிவைடாக மாறும், டிவைட் மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அது வந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கிறது இல்லை. நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி கி மல்டிப்ளை ஆன் போத் சைட்ஸ், டிவைட் ஆன் போத் சைடு மாதிரி. ஸோ இந்த கான்செப்டில் எனக்கு எல்ஹெச்எஸில் வெறும் எல்சிஎம் வைக்கணும்னா இந்த 4 ரிமூவ் பண்ணணும். இந்த 4 எப்போ கேன்சல் ஆகும்னு பார்த்தா டிவைடட் பை 4 பண்ணுனா கேன்சல் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் டிவைடட் பை 4 பண்ணேன்னா எனக்கு ரெண்டு சைடும் பண்ணணும், லெஃப்ட்லேயும் பண்ணணும், ரைட்லேயும் பண்ணணும், அதுதான் இருக்கும். ஸோ நான் இங்கே 4 பை டிவைட் பண்ணால் எனக்கு இந்த கீழே இருக்க 4ம் மேலே இருக்க 4ம் கேன்சல் ஆகி இந்த இடத்துல எனக்கு வெறும் எல்சிஎம் மட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல டிவைடட் பை 4ன்னு இருக்கும். ஸோ இது வந்து டிவைட் பை 4 ஆன் போத் த சைட் அந்த மாதிரி பண்ணிட்டா இது கிடைக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஜம்ப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராக்டிஸ் செட் 13ல் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டு அதோட ப்ராடக்ட் ஆஃப் கிவன் நம்பர் கூட அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். யூசஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இப்போ ப்ராப்ளம் செட் மாதிரி ஷாப் செல் 450 கிராம் ஆஃப் ஜாம், 450 of gram of jam வந்து 96 rupees-ஆ, பிக்கர் பாட்டில் வந்து 600 gram, அது வந்து 124 rupees. which bottle is more profitable to buy? ரெண்டுல எது வந்து அதிகமான ப்ராஃபிட்டாக இருக்குது வாங்குறதுக்குன்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் we have learned that unitary method. Using that we can find the cost of 1 gram jam in each bottle and compare. However, the calculation is easier if we use a bigger common factor rather than smaller. Okay va? So வந்து let us use 150. Okay, ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற bigger common factor rather than smaller common factor. smaller இருக்க common factor யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிக்கராக இருக்கிற common factor ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 450 வந்து 150 into 3 ஆகியும் நான் சொல்லலாம், இந்த 600 150 into 4 ஆகவும் சொல்லலாம். இப்போ in small பாட்டிலில் 150 gram of jam cost வந்து 96/3. அங்கே மேலே கிடைச்ச 3 வச்சு பண்ணும்போது 32 rupee. அதே லார்ஜ் பாட்டிலில் வந்து 31 rupee. ஸோ எது ப்ராஃபிட்னு பார்த்தா 600 grams-ல் வாங்குறது வந்து ப்ராஃபிட். இப்போது ஆட் வந்து இந்த இது ரெண்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணும். இன் ஆர்டர் டு ஆட் லெட்ஸ் மேக் த டினாமினேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல். ஸோ எப்போவுமே ஆடோ சப்ராக்டோ பண்ணும்போது ஃப்ராக்ஷனில் இருக்க எந்த நம்பராக இருந்தாலும் டினாமினேட்டரை சேமாக பண்ணணும். சேம் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டுமே லைக் சிமிலர் டேபிளில் போகுதுன்னா ஒரு சின்ன நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுனா செட் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 28 இருக்கனால இந்த 35 இந்த சைடும், இந்த இடத்துல 35 இருக்கனால இந்த சைடில் 28 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் 28 into 35 இப்படி மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து இது வந்துடுச்சு. இப்போ இந்த இது வந்து அடிஷன். மெத்தட் 2 வந்து இந்த மாதிரி 28ம் 35ம் கொடுத்துருக்காங்க, அதோட எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 140 வரும். அண்ட் இப்போ இதோட 28 5 கூட மல்டிப்ளை இப்போ எனக்கு இந்த 140 கீழே கொண்டு வரணும். ஓகேவா, டினாமினேட்டரில். ஸோ 28 கூட 5ஐயும் 35 கூட 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு காமனாக வரும். ஸோ கீழே மல்டிப்ளை 5 டினாமினேட்டரில் எது பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன் மேலேயும் நியூமரேட்டர்லேயும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கு பிக் நம்பராக இருக்கனால கஷ்டமாக இருக்கும். அண்டு இந்த எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சம்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணலாம். அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்.
Taking LCM rather than multiplying the denominator made our calculation so much easier. ஸோ பெரிய நம்பராக இருந்தால் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். Certain numbers, இந்த நம்பர்ஸை வந்து ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் 3 which is the smallest such number. To find its multiple, let's find LCM of the given divisors. கொடுத்துருக்க நம்பர் கூட எல்சிஎம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் படி பண்ணும்போது ஆன்சர் வந்து இந்த இது வந்துடுச்சு. இப்போ வந்து we add reminder opt-in every time. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே 3 வந்து ரிமைண்டராக எனக்கு கிடைக்குது ஆன் டிவைடிங் சர்டன் நம்பர்ஸ் பை இந்த நம்பர்ஸில். ஸோ அந்த சர்டன் நம்பர் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஏதோ நம்பர் இருக்குது, அது என்னென்னு சொல்ல அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் கூட இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 3ன்னு கிடைக்குது. ஸோ அந்த நம்பர் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல் எல்சிஎம் மெத்தடில் ஒரு நம்பர் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் இந்த எல்லா நம்பருக்கும். அண்ட் அந்த நம்பர் கூட இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணுறோம். பண்ணுனா ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த 843 கூட நான் 8 டிவைட் பண்ணாலும் இல்லை 10 இல்லை 12 இல்லை 14 பண்ணினாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கிற ரிமைண்டர் வந்து எப்போவுமே 3 இருக்குது. ஸோ இதுதான் அந்த கொஷினோட மீனிங். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த நம்பர். இது இப்போது எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் did you notice one of the given number and the other number 16 and 20 are its divisor. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது வந்து 80 அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 அண்ட் அதர் நம்பர்ஸ். ஓகே, எல்சிஎமும் 80 இருக்குது, கொடுத்துருக்க நம்பரும் 80 இருக்குது. அதர் நம்பர் வந்து 18 அண்ட் 20. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு கூட டிவைசர் மாதிரி, லைக் இந்த 80யோட டிவைசர் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா if the greatest number of the given number is divisible by other two number, then the greatest number is the LCM of the given number. ஸோ உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த இதில் இருக்கிற பெரிய நம்பர் வந்து இந்த கொடுத்துருக்க வச்சிருக்க ரெண்டு நம்பர் கூடயுமே லைக் அந்த டேபிளில் போகுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அந்த எல்சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. in order to verify the above rule, கொஞ்சம் நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். லைக் இதை இன்னும் அந்த கான்செப்ட் கிளியர் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். Shreyash, Salaka and Nehal start running from the same point on a circular track at the same time. ஏதோ ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது, சேம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்காங்க சேம் டைமில். கம்ப்ளீட் 1 lap of the track in 16 minutes 45 minutes. ஓகே, ஒருத்தவங்களோட டைமிங் வந்து 16 minutesல இன்னொருத்தவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ ஸ்ரேயாஸ் வந்து 16 minutes, செகண்டில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட், தேர்டில் இருக்கிறவங்களுக்கு தேர்ட் ரெஸ்பெக்டிவ்லி இருக்கும். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் த டைம் இன் விச் they will all reach the starting point together. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எல்லா நம்பரோட எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அண்ட் they will be come together in இவ்வளோ மினிட்ஸில். அதை ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 2 hours 44 minutesன்னு வரும். ஓகேவா, டிவைடட் பை 60 பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ் செட் 14 வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அண்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் திஸ் பேர் ஆஃப் த நம்பர் இஸ் நாட் 1. யாரோட இது வந்து நாட் 1 இருக்குது அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். பட் இது எங்கே இருக்குன்னா நம்ம முன்னாடி ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட்டட் மாதிரி பார்த்தோம்ல, அதில் இருக்குது இதோட ஆன்சர்ஸ். மற்ற அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஆன்சர் பண்ணலாம். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் இது ஈஸி, இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை இந்த நம்பர்ஸ் கூட டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 5 கிடைக்குது எவ்ரி டைம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சம் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி வச்சு இதை சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடியூஸ் த ஃப்ராக்ஷன், இதை வந்து லோவஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் LCM and HCF are of two numbers. இதோட ஓகே
ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் அப்புறம் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கிவன் நம்பர், அந்த அந்த மாதிரி இதை வச்சு இதை சால்வ் பண்ணணும். த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இஸ் இது வேறு ஹெச்சிஎஃப். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ட்ரேடட் ஹேஸ் அ பண்டில் ஆஃப் இவ்வளோ மீட்டர்ஸ் ஸ்ட்ரிங் இருக்கு. இது ஒரு பண்டில், இது ஒரு bundle, இது ஒரு bundle. Which is the greatest length of the string, and the bundle can be put into left over the string. So HCF GCD கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Which two consecutive even numbers have LCM of 1? Okay, ஈவன் நம்பரா இருக்கணும், பக்கத்துல பக்கத்துல இருக்கணும், அதோட LCM வந்து 180 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் இருக்குன்னு அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி